புத்தூர் வந்து பெருத்துருச்சு. நம்ம மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப வறட்சியான மாவட்டம். ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ஒரு சில மழை பெஞ்சுன்னா ரொம்ப மழை இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும். இந்த வறட்சி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு மரப்பயிர் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல குரோத் வந்திருக்கு. இது இதே மாதிரி மரம் இது வேற வெரைட்டிங்க. அது அங்க 2 இடத்துல ஊனிருக்காங்க. ஆனா சைஸ் இது மாதிரி வரல, நிறமும் வேற மாதிரி நிறம் இருக்குது. கருப்பு அது ஒரு மாதிரி நிறம் இருக்குது. இந்த வளர்ச்சியும் கிடையாது, இந்த பருவம் இந்த அளவு இது மாதிரி இல்லைங்க. அது 3 வருஷம் ஆகுது, அவங்கள 3.5 வருஷம் ஆகுது. இப்ப நம்ம ஊனி கரெக்டா வந்து 10 மாசத்துல வந்து 11 மாசம் ஆகுதுங்க. ஒரு மாசத்துல இந்த அளவுக்கு வந்து growth வந்துருச்சு. வளர்ச்சியில உங்களுக்கு வந்து ஃபுல்லா திருப்தியா இருக்குங்களா? வளர்ச்சி எங்களுக்கு இந்த அளவுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியலையே. இல்லைன்னா அப்ப அந்த அளவுல எல்லாம் ஊனி இருக்குமே. எங்களுக்கு இன்னும் அதுல எங்களுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் மீதி ஆயிருக்கும். வெங்காயத்தை போன வருஷம் வச்சுங்க, செம்ம லாஸ் எனக்கு. கம்முன்னு நான் அதுல இவங்க வந்ததுக்கு நான் வெங்காயத்தை வைக்காத அதெல்லாம் ஊனி இருந்தேன்னு வச்சுங்க கையிலாம். எனக்கு அதுல பணம் நஷ்டம் ஆயிருக்காது. இப்போ ஒரு மன திருப்தியா இருப்பேன். நம்ம தோட்டத்தை பார்க்கும்போது ஒரு பசுமையா இருக்குது, ஒரு செழிப்பா வந்து இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டோம். வருங்காலத்துல பையனுக்கு வேலை கொஞ்சம் குறைவு. கண்டிப்பா கூலி ஆளுகிட்டு 40 கிலோ இவ்வளவு தொந்தரவு பண்றோம்னா அவங்களாம் வந்து ஒண்ணும் எல்லா விவசாயிகளுமே வந்து சார் இப்ப நீங்களா பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. சில பேர் வேலையாள் பிரச்சனைனால வந்து காட்டே சும்மா போட்டு வேற வேலை போயிடுறாங்க. கண்டிப்பா விவசாயம் நம்ம ஊர்ல நிறைய விவசாயம் பண்ண முடியாத அவங்களாம் வெளியில கிளம்புறாங்க. கண்டிப்பா காரணம் வந்து லேபர் கிடைக்காத காரணம் தாங்க. கண்டிப்பா